இங்கே ஒருத்தர் பப்பட்டை வச்சு ஷோ பண்ணிகிட்டு இருக்காரு. அந்த பப்பட்டு தானாகவே செயல்படுது. இவரும் அந்த பப்பட்டை எடுத்துகிட்டு போகலான்னு பார்க்கும்போது அந்த பப்பட்டை என்னை காப்பாற்றுங்க, என்னை கடத்துறான், காப்பாற்றுங்கன்னு கத்துது. அது வாயை அடித்து அந்த பப்பட்டை எடுத்துகிட்டு போகிறாரு. அதை ஒரு இடத்துல போட்டுட்டு பார்க்குறாரு. அவர் கையை கடிச்சிருக்குது. இந்த பொம்மையை பார்த்துட்டு அவர் கண்ணாடியை பார்க்குறாருன்னா அந்த கண்ணாடியில் அந்த பொம்மை நம்மளே பார்க்குற மாதிரி இருக்குது. திரும்பி பார்த்தா அந்த பொம்மை திரும்பி இருக்குது தலை. அவங்க மேனேஜர் சார் வந்து பார்க்குறாங்க. நீ ஒரே பப்பட்டை வச்சு ஷோ பண்ணிகிட்டு இருக்கிறதுனால தான் உனக்கு எப்படி இருக்குது சொல்கிறாரு. அந்த பப்பட்டை ஒரு பாக்ஸில் போட்டுட்டு இன்னொரு பப்பட்டை எடுத்து ஷோவை அவர் முடிக்கிறாரு. ஷோவை முடிச்சுட்டு அவர் போகும்போது அந்த பப்பட்டு பேசுகிற மாதிரியே இருக்குது. எங்கே இந்த சவுண்டு கேட்குதுன்னு பார்த்தா அந்த பப்பட்டை பார்த்தோன்னே இவருக்கு பயமாகி அந்த பப்பட்டு உடனே உடச்சி போட்டுடுறாரு. உடச்சி போட்டுட்டு அந்த பப்பட்டை பார்த்தா அந்த பப்பட்டு அங்கே உட்காந்துட்டு அவரையே பார்க்குற மாதிரி இருக்குது. மறுபடியும் ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் நடக்குது. அந்த பப்பட்டு மனுஷனாக மாறிட்டு அந்த பப்பட்டு ஷோ பண்ண வர பப்பட்டாக மாற்றி அதை ஷோ பண்ணிக்கிட்டு